வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்னைக்கு 9th மேக்ஸ் சாப்டர் 4ல் எக்ஸசைஸ் 4.1ல் தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ அங்கே 2 ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கான்குரன்ஸாக நாட் கான்குரன்ஸாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏஓ இஸ் ஈக்குவல் டு ஓசின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிங்கிற ஆங்கிளும் இந்த ட்ரையாங்கிளில் டிங்கிற ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏஓபி அண்ட் ட்ரையாங்கிள் சிஓடி. ஸோ இதில் ஏஓவும் சிஓவும் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு ஏபிஓ ஈக்குவல் டு சிடிஓ. ஓகே, ரெண்டு கிவனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஆங்கிள் வெர்டிக்கலி ஆப்போசிட்டாக இருக்கா? ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல். ஸோ ஏஓபியும் சிஓடியும் ஈக்குவல் ஆங்கிள். ஏஓபி ஈக்குவல் டு சிஓடி. ரீசன் என்னென்னா vertically opposite angles are equal. Okay, therefore angle side rule படி triangle AOB concurrent to triangle COD. next subdivision பார்க்கலாம். ஸோ இதுலேயும் 2 triangles கொடுத்துருக்காங்க, AOB COD. ஃபஸ்ட்டு இதில் ஏஓவும் சிஓவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா? நெக்ஸ்ட்டு பிஓவும் ஓடியும் ஈக்குவல். ஸோ in triangle AOB and triangle COD. ஸோ இதில் கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? AO equal to CO given. நெக்ஸ்ட்டு BO equal to DO. இதுவும் கிவன் தான். நெக்ஸ்ட்டு இதுவும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிளா? ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். ஏஓபி சிஓடி. ஏஓபி ஈக்குவல் டு சிஓடி. ரீசன் என்னதுன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு ஸோ இதில் வந்து சைடு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. therefore triangle AOB is concurrent to triangle COD by side angle side rule. நெக்ஸ்ட்டு 6th subdivision பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏஎம்பி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ஏஎம்சி. ஸோ இது ஏஎம்ங்கிறது காமன் லைனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏபியும் ஏசியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இன் ட்ரையாங்கிள் ஏஎம்பி அண்ட் ட்ரையாங்கிள் ஏஎம்சி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஏபியும் ஏசியும் ஈக்குவலா? ஏபி ஈக்குவல் டு ஏசி given. நெக்ஸ்ட்டு ஏஎம்பி 90 டிகிரி கொடுத்துருக்காங்க, எம் வந்து 90 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிளும் 90 டிகிரியாக தான் இருக்கும். ஓகே, ஏஎம்சியும் 90 டிகிரி தான். ஏஎம்பி ஈக்குவல் டு ஏஎம்சி given. நெக்ஸ்ட்டு ஏஎம் வந்து காமனாக இருக்கா? ஏஎம் ஈக்குவல் டு ஏஎம் காமன். ஸோ இதில் என்ன ரூல்ஸ்னால் ரைட் ஆங்கிள் ஹைப்போடெனிஸ் அண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது. therefore triangle AMB concurrent to triangle AMC by right angle hypotenuse and side rule. Okay students.